ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த காலத்துலேருந்து பாட்டிங்க ஒரு குழம்பு வைப்பாங்க, எள்ளு குழம்பு. பாதி பேருக்கு இந்த எள்ளு குழம்புனா என்னென்னு தெரியாமல் இருக்குது இந்த ஜென்ரேஷன் இப்போ உள்ள காலத்தில். ஸோ இப்போ நம்ம இந்த எள்ளு குழம்பு எப்படி வைக்கிறது, இது வந்து வெரி சிம்பிள் தான். ஒரு 4-5 பொருள் தான் வச்சு வைக்கலாம், உடனே வைக்க வேண்டிய ஒரு குழம்பு இது. இப்போ அந்த எள்ளு குழம்பை எப்படி வைக்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்களுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாங்கள் போகிற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். எள்ளு குழம்பு செய்ய போகிறோம். எள்ளு குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். எள்ளு குழம்புக்கு தேவையான அளவுக்கு எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை 2 பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு உரித்து வச்சுருக்கோம், ஒரு கட்டி பூண்டு. மஞ்சத்தூள், ஒரு கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் புட்டு வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்காக. அடுத்தது வந்து மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு கைப்பிடியை புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த எள்ளு எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது. எங்கள் கொல்லைகளில் பக்கத்தால் விளைய வச்சுருந்தாங்க. அதுலேருந்து வாங்கிட்டு இந்த கலராக கொஞ்சம் வெள்ளையும் இதுமாக இருக்குது பாருங்கள். இந்த கலரில் இருக்கும் எள்ளு. கொஞ்சம் ரெட் கலராகவும் ப்ரௌன் கலராகவும் இருக்கும். அதை நாங்கள் தண்ணியில் ஊற வச்சு கூழ்கின்ற களிக்காமன்னு சொல்லுவாங்க, அதால் குத்தி அப்புறமா அதை காய வச்சுருவோம் மெத்தியில் வச்சுட்டு இந்த தோல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாகிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு தோல் உறிஞ்சிடும் காய வச்சா. அதுக்கப்புறம் நமக்கு புடச்சி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு எள்ளு வந்துடும், கொஞ்சம் வெள்ளையாகிடும் எள்ளு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். எங்கள் கிராமத்தில் கிடச்சிரும் எள்ளு. நாங்கள் கடையில் வாங்கலை, இங்கே கிடச்ச எள்ளவே பயன்படுத்தி நாங்கள் செய்ய போகிறோம். உங்களுக்கு வேணால் கடையிலே வெள்ளை எள்ளு கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். நாங்கள் எங்கள் ஏரியாவிலே இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே வாங்கி செய்கிறோம். இப்போ வாங்க எள்ளு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வானலில் வச்சிடலாம். வானல் சூடானது முதல்ல இந்த எள்ளை வறுத்துக்க போகிறோம். எள்ளு குழம்பு வைக்கிறதுக்கு எள்ளை முதல்ல வறுத்துக்கணும். எள்ளை பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதிகமாக வறுத்தோன்னா கொஞ்சம் கருகின வாசனை மாதிரி வந்துடும். லைட்டாக வறுத்துக்கணும். போதும், இன்னும் எடுத்துக்கலாம். இப்போ பூண்டை அம்மியில் நெசுக்கி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக 1 பாதியமாக நெசுக்கணும். அவ்வளோதான். அடுத்ததாக 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதை போல் நெசுக்கணும். நெசுக்கியாச்சு, இதையும் வழித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்த எள்ளை கொட்டிட்டு அரைக்க போகிறோம். தண்ணி தெளித்து அரைச்சி. இந்த அளவுக்கு எள்ளை அரைச்சிக்கணும் அம்மியில். கொஞ்சம் நொறுநொறுப்பாகவும் கொஞ்சம் நைஸாகவும் இருக்கணும். பார்த்தா தெரியும், பிடிச்சி பார்த்தீங்கன்னா. இப்போ வச்சிடலாம் இந்த ஸ்டேஜ். இப்போ ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அரைச்ச எள்ளை இதில் சேர்க்க போகிறோம். இதை போட்டு இப்போ நல்லா கரைச்சிக்கலாம்.
இப்போ கரைச்சி வச்சிட்டோம். இப்போ அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. சட்டியை வச்சிடலாம். சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம நெசுக்கி வச்சுருந்த வெங்காயமும் பூண்டு இதில் போட்டுக்கலாம். இந்தளவுக்கு வெங்காயமும் பூண்டையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த எள்ளையும் புளி கரைசலையும் இதில் ஊற்றிடலாம். இதில் தேவையான அளவு மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எள்ளு குழம்பு பார்த்திங்கன்னா 20 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த எள்ளு குழம்பு வந்து நல்லா திக்காக வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காக வர அளவுக்கு கொதிக்க விட்டுங்க. திக்காக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தாளியல் கரண்டியை வச்சு நம்ம வந்து குழம்பை தாளிச்சிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்காக தாளியல் கரண்டியை நான் அடுப்பில் வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே, தாளியல் கரண்டி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தாளியல் கரண்டியில். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கூடவே சேர்த்து இப்போ கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறோம். கட்டி பெருங்காயம் எதுக்கு போடுறோம்னா செரிமானத்துக்கு நல்லா உகந்ததாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அடுத்ததாக இப்போ குழம்புல தாளிச்சிக்கிறோம். எள்ளு குழம்பு நல்லா திக்காக நல்லா அருமையாக வந்திருக்கு. ஓகே, இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சிட போகிறோம். இப்போ நம்ம இந்த குழம்பை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம சோறு போட்டாச்சு. இப்போ அந்த எள்ளு குழம்புல நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த எள்ளு குழம்பு சாப்பிட்றது அவ்வளோ வந்து ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில். நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் நிறைய வாட்டி. இப்போ இது சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இருங்க, குழம்பு ஊற்றுனே அவ்வளோ வாசனையாக இருக்குது. அருமையாக இருக்குது எள்ளு குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம ருசியாக இருக்குது. இதேமாரி வந்து எள்ளு குழம்பு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட அப்படியே சாப்பிட்டுட்டே தோணுது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நசுக்கி போட்டதில் அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த குழம்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கிறதா கமெண்ட்ஸில் கருத்து தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக நண்பர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கெலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களில் இன்னும் நல்ல அற்புதமான குழம்புகளை நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் நண்பன் ரவி. நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். பாய்.